திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தொடர் கடல் அரிப்பு ஏற்படுவதால் சென்னையில் உள்ள தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்திலிருந்து 9 விஞ்ஞானி குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், வணக்கம். தற்பொழுது ஆய்வாளர்கள் என்னென்ன ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர்? அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை அருகில் அமைந்துள்ளது. இதனால் இது புனித ஸ்தலமாக கருதப்படுகிறது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிய முன்னரே சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில கடந்த சில நாட்களாக கோவில் கடல்ல சீற்றம் ஏற்பட்டு கடல் அரிப்பு ஏற்பட்டு தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால கடந்த 19ஆம் தேதி தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர்கள் சேகர்பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இந்த கடல் அரிப்பு ஏற்பட்ட இடங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிச்சிருந்தாங்க கனிமொழி. இந்த நிலையில இன்று சென்னையில் இயங்கக்கூடிய தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி ராமநாதன் தலைமையில 9 விஞ்ஞான குழுவினர் கடல் அரிப்பு ஏற்பட்ட இடங்களை பார்வையிட்டாங்க. அதாவது இந்த கடல் அரிப்பு ஏற்பட்ட இடங்கள் அது சுமார் 7 அடி முதல் 10 அடி வரை பள்ளம் ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய கடலில் இருந்து ஐயா வைகுண்டர் அவதாரபதி செல்லக்கூடிய கடற்கரை வரைக்கும் சுமார் 100 மீட்டருக்கு இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த இடங்களை இந்த விஞ்ஞானிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். இதனையடுத்து விஞ்ஞானி ராமநாதன் என்ன தெரிவித்தாருன்னா, நாளை முதல் நாங்கள் இந்த ஆய்வு பணிகளை தொடங்க உள்ளோம். முதல் கட்டமாக ட்ரோன் மூலம் அந்த கடலை ஆய்வு செய்ய போறோம். இயற்கைக்கு மாற்றங்கள் மாறாக ஏதாவது செயல்பாடு இருந்தால் அது குறித்து முதல் கட்டமாக ஆய்வு செய்யப்படும். பொதுவாக கடல் அரிப்பு ஏற்படுவதற்கு இயற்கைக்கு மாறாக செயல்பாடுகள் முக்கிய காரணமாக இருக்கும் அவர் தெரிவித்தார். சலோமி, விரிவான தகவல்களுக்கு நன்றி அருள்குமார்.